சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள் வருகிறது. மெந்தா புயல் இப்போது எந்த மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை? வானிலை ஆய்வு மையம் முன்னெச்சரிக்கை தகவல்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். கீழே இருக்கிற ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போறது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வருகிற 27ஆம் தேதி காலை புயலாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த புயலால் வட தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் உள்ள மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று 27ஆம் தேதி காலை தென்மேற்கு மற்றும் மேற்கு மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. முதலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாற வாய்ப்புள்ளது. 26ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று 27ஆம் தேதி காலை புயலாக உருவாக உள்ளதால் கணிக்கப்பட்டுள்ளது. மேற்கும் வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று புயலாக மாறும் என்று வானிலை ஆய்வு மையம் சார்பில் கணிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்து நாடு பரிந்துரைத்தில் மெந்தா என்று பெயர் இந்த புயலுக்கு சூட்டப்பட்டு உள்ளது. இதன் காரணமாக வட தமிழகம், கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் உள்ள மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் அக்டோபர் 27ஆம் தேதி சென்னையில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. அதேபோல அக்டோபர் 26ஆம் தேதி சென்னை பெருநகர், புறநகர் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நன்றி, வணக்கம்.